கோவையில் கடந்த மாதம் 14ஆம் தேதி நடந்த அரசு மருத்துவர் ஸ்ட்ரைக்கால் உடனடி சிகிச்சை அளிக்க இயலாததால் பச்சிளம் ஆண் குழந்தையின் வலது கை அகற்றப்பட்டதாக குழந்தையின் பெற்றோர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் அளித்தனர். அவிநாசி பகுதியைச் சேர்ந்த விவேக் தீபா தம்பதியினருக்கு கடந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்ததாகவும் குழந்தையின் வலது கையில் செல் குறைபாடு நோய் ஏற்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. மறுநாள் 14ஆம் தேதி மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் அங்கு மருத்துவர்கள் ஸ்ட்ரைக்கால் உடனடியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் ஒரு நாள் தாமதமானதால் கை அழுகியதாகவும் வலது கையின் மணிக்கட்டுக்கு கீழ் அகற்றும் நிலை ஏற்பட்டதாகவும் கூறி வேதனை தெரிவித்தனர். ஸ்ட்ரைக்குங்களாமா, எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கல. கையில் ஒரு புண்ணு மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்திருக்கு. திடீர்னு கை எடுக்குன்னு சொல்லிட்டாங்க, எதுவும் சொல்லலை. அப்புறம் நாங்கள் குழந்தை கொடுங்கன்னு கோவை மெடிக்கல் தூக்கிட்டு போயிட்டோம். அங்கே போய் என்ன சொல்லிட்டாங்க, கையை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிறந்த 6 மணி நேரத்துக்கு கொண்டு வந்துருந்தா கையை சரி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டாங்க.